வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பரோட்டாவும் சிக்கன் டிக்கா மசாலாவும் தான் செய்ய போகிறோம். பரோட்டாவுக்கு வந்து 3 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நல்லா அப்படி அடிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூனு, உப்பு சேர்த்து நல்லா அப்படி பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நல்லா ஒன்று வந்தோன்னே பிசு பிசுப்பாக இருக்கும்போது அடுத்து எண்ணெய் ஊற்றி இப்படி பிசைஞ்சிட்டே வந்திங்கன்னா மாவு ஒன்று போல் வந்துடும். அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் சரி, பரோட்டா மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் இந்த டிக்கா மசாலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ சிக்கனில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மசாலா எல்லாம் மஞ்சத்தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன், மற்ற எல்லாம் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள மல்லிப்பொடி, மிளகாய் பொடி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருங்க. தயிர் சேர்த்து காலையிலே ஊற வச்சுருங்க. ஒரு 10 மணி போல் ஈவினிங் செய்யும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை வந்து இப்போ எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி இந்த சிக்கன் ஊற வச்சதை எடுத்து போட்டு சிம்மிலே வச்சு நீங்கள் கிண்டுனீங்கன்னா அதுலேருந்தே தண்ணி விடும். இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விடலை. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ட்ரை ஆனோன்னே இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். இதை சும்மாவே கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க பசங்கள்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நடுவில் 2 வெங்காயத்தை நீங்கள் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இதோட பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் ஒரு 2 போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வதக்கி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் திருப்பி சேர்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஊற வச்சதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. இதுலேயும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கலர் நல்லா சூப்பராக வரும். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம கடாயில் தனியாக பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதோட சேர்த்து கிண்டுங்க. இது வந்து நல்லா நம்ம வெளியே ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது பாருங்கள், நல்லா அந்த வத்தி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ எல்லாம் ஒன்றா கிளற போகிறோம். ஃபுல்லாக கிளறி நம்ம சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் சொல்கிறாங்களா, ஒரு ஸ்பூனுக்கு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா சாப்பிட்றனாலும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க சாப்பிட்றனால அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் மாதிரி கொடுக்கும். அதுக்காக நான் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதை ஊற்றுனோன்னா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம பரோட்டாவும் அந்த திரட்டினதெல்லாம் எடுக்க முடியல, அதோடு நான் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. பரோட்டாவை சப்பாத்தி மாதிரி போட்டு கூட சூப்பராக கொடுக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு கத்தி வச்சு அப்படியே கிழிச்சிங்கன்னா கோடு கூட விழும். அதை அப்படியே சேர்த்துட்டு ரோல் பண்ணி திருப்பி நடுவில் ப்ரெஸ் பண்ணி இழுத்து தேய்ச்சிங்கன்னா இப்படி பரோட்டா மாதிரி வந்துடும். கடையில் உள்ள பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள மைதா மாவு வேறு தான் இந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.